விஜயகாந்த் சார் பாண்டி பஜாரில் ஒருத்தனை துரத்திட்டு போய் அடித்தார். நம்ம என்ன எமோஷன், நம்ம வெறும் மோஷன் போராடுற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அந்த கட்ஸை வந்துட்டு விஷாலுக்கு நம்ம வந்து பாராட்டணும். நீங்கள் தான் வந்து சொல்லுங்களேன், ஓப்பனாக சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் 10 பிடிக்கல சொல்லுங்கள். வழக்கமாக இருக்கிற அந்த சின்ன சென்டிமெண்ட்டுக்குள்ளே சார் கை வச்சுட்டார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக். அப்பா நினைக்காதீங்க சார், நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த சட்டையை பற்றி ஒன்றுமே யாருமே கேட்கல, நானாவது சொல்லிடணும் சார். பின்னாடி இருக்கு சார். நான் அந்த படத்தை அனலைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஓகே, அது ஒரு ஹாலிவுட் மூவி. அதனால் எல்லாரும் ஹாலிவுட் படத்தை திருப்பி இன்னொரு தடவை பாருங்கப்பா. ராஜகுமாரன் பேர் வச்சிருக்கிறது கூட எல்லா காலத்துலேயுமே யூத்தாகவே இருக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் வச்சேன். மேம் லட்டு மாதிரின்னு நான் சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் குண்டா உருண்டையாக இருக்குமில்ல, நான் கொஞ்சம் ஸ்லிம்மான விஷயமா தான் மேடம் சொல்லுவேன். பழனி என்னோட கெரியரில் நல்ல படம். போங்கடா நீங்களும் உங்கள் தங்கச்சியும் நடிச்சிரு நடி. எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவில் ஒரு டீசர், ஃபர்ஸ்ட் லுக், ப்ரோமோ, சாங் ப்ரோமோ, எமோஷனல் ப்ரோமோ, காமெடி டைலாக் ப்ரோமோ அப்படின்ட்டு எல்லாம் ப்ரோமோ, அதுக்கப்புறம் மேக்கிங் ஷாட் உட்பட வந்த போட்டு அந்த படத்தை கொடுத்த படம் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்குமே. அண்ட் கடுகுன்ற படத்துக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் நடந்திருக்கு. பட் என்ன விஷயம் அப்படின்னா கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக, ஸோ அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படத்துடைய ஆர்டிஸ்ட் சோலா ஸ்டார் ராஜ்குமாரன் சார் அவர்கள், அப்புறம் டைரக்டர் விஜய் மில்டன் அவர்கள், அன்னை இளைய தளபதி நம்ம பரத் அவர்கள், சுபிக்ஷா அவர்கள். கடுகு அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து எதனால வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பல விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து சிங்கிளாகவே இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டீங்களா படத்துடைய ஸ்டோரி கடுகு? ஆமாம், ஆல்டர்னேட்டே இல்லாமல். படம் ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக டைட்டிலே இல்லை இந்த படத்துக்கு. படம் பாதி ஆஃபே போயிட்டு இருக்கும்போது படத்தில் நடித்த டைரக்டர் வெங்கடேஷ் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நாள் சஜஸ்ட் பண்ணார், மில்டன் கடுகு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் இம்மீடியட்டாக எங்களுக்கு ஓகே எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. என்னென்னா இந்த படம் வந்து சைஸ் டஸ் நாட் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு கதை. இப்போ பார்த்தா தெரியும், சோலார் ஸ்டார் அவங்களே மறந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்கு. ஆமாம். ஸோ ஒரு சைஸில் சின்னதாக இருக்க ஒருத்தர் சைஸில் பெருசாக இருக்கிற இன்னொருத்தரை வந்து ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ அதுக்கு கடுகு வந்து இம்மீடியட்டாக ஃபிட் ஆச்சு. அதனால் இம்மீடியட்டாக ஓகே சொல்லுங்கள். சார், உங்களை சோலா ஸ்டார் கூப்பத்தில் வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதற்கும் எதிர்ப்பா அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பிரதர். எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதிர்ப்பு எதாவது இருந்தால் இன்னும் நிறைய பட்டங்கள் கைவசம் இருக்குது, போட்டுக்கலாம். திருமதி தமிழ் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்புறம் வந்து நீங்கள் எது டக்குன்னு காமெடிக்கு வந்தீங்க? நண்பர் சந்தானத்தை திருமதி தமிழில் ரன் த்ரூவாக என் கூட நடிக்கிறதுக்கு நான் கேட்டிருந்தேன். டேட்ஸுகள் அமையாமல் என்னவோ அவர் பண்ணலை. திடீர்னு அவர் ஒரு நாள் என் படத்தில் ஒரு 10 days ஒர்க்கு தான், 10 minutes தான் வரும், நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னாரு. நாம் அதை பண்ண மாட்டோம்னு சொன்னோம்னா அவர் செய்யலை, நாம் செய்யலைங்கிற மாதிரி ஒரு சின்ன மனஸ்தாபம் மாதிரியான ஒரு விஷயம் உண்டாகும். இல்லை சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு, அவ்வளோதான். சார், இப்படி செட்லேயே இவ்வளோ பவ்யமாக தான் இருப்பாரா? ராஜ்குமார் வந்து எப்போவுமே பவ்யந்தான், ஆனால் அது வந்து பயங்கரமான ஆக்டிங். டக்குன்னு உடச்சிட்டார் இப்படி. இல்லை, அடுத்தவங்க செட்டில் நான் பவ்யந்தான். பொதுவாக நான் அடுத்தவங்க செட்டுக்குள்ளே ரொம்ப ரேர் நான் போகிறது. ஏன்னா அங்கே போய் யாரையாவது ஏதாவது அன்னெசரியாக நமக்கு கூட ஒரு வணக்கம் போடுவாங்க, யூனிட் சின்னதாக சலசலப்பாகும். ஒரு ஒர்க்கிங் நடக்கிற இடத்துல அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என்னை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியாது வேறு செட்டுகளில். ராஜ்குமார் வந்து மனசளவில் பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள். அவரும் ஒரு டேரக்டர் தானே. பொதுவாகவே டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த ஆட்டிடியூட், 5 படங்கள் பண்ணியிருக்காரு. ஆமாம், எல்லா டேரக்டர்ஸுமே அந்த ஆட்டிடியூட் இருக்கும். அந்த யூனிட்லேயே வந்து ஹீரோ அழகாக இருப்பார், ஹீரோயின் இருப்பாங்க, எல்லாருமே வேறு வேறவே இருப்பாங்க. ஆனால் அந்த கதையை மைண்டில் வச்சுருக்க டேரக்டர் தான் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டோட அவன் வேறு ஒரு தலையை அப்படி தூக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. அது வந்து டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஆட்டிடியூட். அது வந்து பர்டிகுலராக ராஜ்குமார் சாருக்கு வந்து கொஞ்சம் அதிகம். நான் வந்து அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். போய் உனக்காக சூரியவம்சம் அந்த படங்கள்லாம். ஸோ அப்போயே எனக்கு நல்ல பழக்கம். அந்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருந்தது, ராஜ்குமார்ட்டு இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை பண்ணும்போது எனக்கு வந்து ராஜ்குமார் உடனே மைண்டில் வந்தது காரணமே அந்த ஆட்டிடியூட் தான். இது இந்த கேரக்டர் ஒரு கரெக்டாக இருப்பாருன்னு நினச்சதுனால தான். சூர்யா சார் அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ஒரு சில இடத்துல சொல்லியிருந்தாரு, இது எப்படி பரத் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு. எதனால சார் அவர் அப்படி சொன்னார்? படத்தை வாங்கியிருக்காரு ஆக்சுவலி, அதுக்காக ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சொன்னார். நிஜமாலுமே அது தெரியல. எனக்கு இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்கிற ஒரே ரீசன் வந்து படம் பாருங்கள். இது சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த கேரக்டரையும் சரி, எதுக்காக நான் பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி படம் பார்க்கும்போது அது தெரியும். பட் அந்த ஆடியோ லான்ச் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பரத் இது எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரிலன்னு. ப்ராபப்ளி அவர் நான் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி ரொம்ப நூல் பிடிச்சி ஒரு ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லாமல் ரொம்ப நெகட்டிவும் இல்லாத ஒரு
ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர். நீங்கள் அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். படத்துல மாஸ்டர்னு கூப்பிடுற மாதிரி ஏதோ இருக்கே. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு டவுன்ஷிப்பில் தாரங்கபாடி மாதிரி ஒரு டவுன்ஷிப்பில் பாக்ஸர் ஆக்சுவலாக அதில் அவனுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு நடத்துகிற ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பசங்க எல்லாம் நான் மாஸ்டர்பாங்க. ஸோ அது படத்தில் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு அந்த என்னோடய கேரக்டர் வந்துட்டு அவரோட கேரக்டரோட கிளாஷ் ஆகுது, அப்படி இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். சார் வந்து ரொம்ப தீயாக இருப்பார். அவங்களுடைய அசிஸ்டண்ட்டை பார்க்கும்போதே தெரிய வருது எவ்வளோ பரபரப்பாக இருப்பாங்க. லைட்டாக தப்புனா கூட திட்டிடுவார் அப்படின்ட்டு. எஸ், ஸ்ட்ரிக்ட், செம ஸ்ட்ரிக்ட். இங்கே எப்படி நீங்கள் எப்படி செட்டில் எப்படி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அவர்? அப்படி ஸ்ட்ரிக்டாலாம் எனக்கு தெரியல. நிஜமாவே ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க மில்டன் சார். ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு நடிப்பு நல்லா சொல்லி கொடுத்தீங்க சார். இல்லை, ஆடிஷன் வரும்போதில்ல நான் நினச்சேன் மில்டன் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆடிஷன் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிலாம். ஆடிஷனே எனக்கு பண்ணல ஆக்சுவலாக, ரஷ்யஸ் பார்த்துட்டு தான் நான் ஓகே பண்ணது. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டப்போ நினச்ச திட்டு அப்படி இல்லை. இஸ் வெரி கூல். டேரக்டராக ராஜ்குமாரன் சார் வந்து எந்த இடத்துல இவர் சரியான ஆர்டிஸ்டில் அப்படின்ட்டு கடுகு படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க பர்சனலாக? நான்லாம் அப்படிலாம் ஃபீல் பண்ணவே இல்லை. இது ரெண்டாவது சார். இது என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ தான் கட்டி பிடிச்சி கண்ணெல்லாம் கலங்கி அப்படி அவர் 5வது நாள் ஷூட்டிங்கில் அவர் செல்ஃபோனில் இருக்குது, வேணால் பார்த்துக்கலாம் நம்ம. நான் ஃபீல் பண்ணல, ஆனால் என்னை சுற்றி இருக்கிற யூனிட்டில் இருக்கிற 40 பேரும் வந்து கைத்தட்டிட்டாங்க. ஒரு 5வது நாள் ஷூட்டிங்கில் ஒரு எமோஷ்னல் சீன். இவர் மத்தியானத்துலேருந்து சாப்பிடாமலே இருந்தார். ஏன் இவர் சாப்பிடாமல் இருக்காரு, ஏதோ உடம்பு சரியில்லையோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த எமோஷன் வேணும், அந்த மொமெண்ட்டில் வந்து கரெக்டாக நடிக்கணும், அந்த லுக் வரணுங்கிறத அவர் சாப்பிடாமலே இருந்திருக்கேன். அப்புறமா சொன்னார். ஸோ அந்த ரேஞ்ச் ஆக்டர் ராஜ்குமார் சார். மெத்தட் ஆக்டிங். ஆமாம், மெத்தட் ஆக்டிங். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட் பண்ணி முடிச்ச உடனே நான் ஒன்றுமே சொல்லணும், அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். என்னடா திடீர்னு இப்படி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சுற்றி இருக்க எல்லாம் வந்து கிளாப் பண்ணிட்டாங்க. இப்போ படம் பார்க்கும்போது பார்க்குற எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து ராஜ்குமாரை பற்றி தான் பேசுகிறாங்க. புலிப்பாண்டி இல்லையா? ஆமாம், புலிப்பாண்டி அவர் கேரக்டர் பேர். அவங்க யாரும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ராஜ்குமார் சார் பண்ணுவாருன்ட்டு. ஸோ டோட்டலாக தி கேரிடாவே. படத்தில் வந்து சொல்கிற டைலாக், நீங்கள் சொல்கிற டைலாக் தான் வந்து என்னென்னா, தப்பு நடக்கும்போது தட்டி கேட்காம இருக்கிறவங்க உண்மையிலேயே ரொம்ப கெட்டவன் அப்படின்ட்டு, ஆபத்தானவங்க அப்படின்ட்டு. பர்சனலாக அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு ஏதாவது சம்பவம்? நீங்கள் தட்டி கேட்டோ இல்லை தட்டி கேட்காம போயிட்டோ அந்த மாதிரி நடந்திருக்கா பர்சனலாக? நீங்கள் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர் இல்லை. நம்ம நிறைய இன்டர்வியூக்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ரொம்பவும் நுணுக்கமாக எவ்ரி மேட்டர்ஸ் வாட்ச் பண்ணி ரொம்ப நுணுக்கமான கேள்விகள் ரொம்ப பாயிண்ட் வச்சு பண்ணுறீங்க. நான் எழுந்து போயிருப்பா சார். வாழ்த்துக்கள். ஓகே சார். ரொம்ப நல்லா அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான் பொதுவாக ஒரு தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கறதுக்காக போய் நிற்கிற ஆளும் இல்லை. நான் போகிற பாதையில் இது வரைக்கும் எங்கேயும் நான் அப்படி ஒரு தப்புகளை பார்த்ததும் இல்லை. எங்காவது அப்படி நடந்திருந்தால் கூட நான் போய் ஒன்றும் சூர்யா சார் மாதிரி துரத்திட்டு போய் ஒருத்தனை பிடிச்சி அடித்தார்ல, அந்த மாதிரி நான் பண்ணுற ஆள் இல்லை. நான் ஒரு சிம்பிளான ஒரு சாதாரண மேன் தான். அப்புறம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ரோல்ஸுலேருந்து அவங்க வெளியில் வராமையே இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய சிங்கமோட போலீஸ் ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். இது நான் வீட்டில் நான் இதை பார்த்துருக்குறேன். தேவயானி ஒரு போலீஸ் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப கடுமையாக டப் டிப்புன்னு இருக்கும் அந்த அம்மா. அதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் பாண்டி பஜாரில் ஒருத்தனை துரத்திட்டு போய் அடித்தார். இப்போ கூட மேடையில் அவர் அதை அடிச்சிடறாருன்னா அந்த ரோல் அவங்க அந்த எமோஷனுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. நம்ம என்ன எமோஷன், நம்ம வெறும் மோஷன் ஃபீலிங் தான். இல்லை, அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் தான் அந்த மாதிரி கதை எழுதியிருப்போம் நம்ம. ஸோ அதை வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறத விட இந்த கேள்வி வந்து பரத் ஓகே. என்ன அதே கேள்வி? வேறு ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் அந்த இதில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு சரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலே வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் வந்துட்டு அப்போ அந்த டைமில் தப்புன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டைமில் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்காக ஒரு ஃபேவர் கேட்டிருப்பான். அந்த டைமில் அதை நம்ம வந்துட்டு நிராகரிச்சுட்டு போயிருப்போம். பட் அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ. தப்புங்கிறது வந்துட்டு பெரிய லெவலில் தப்புங்கிறது வந்து நம்ம வந்து தட்டி கேட்குற லெவலுக்கு யாருக்குமே தெம்பு இல்லை. அந்த விதத்தில் நான் கண்டிப்பாக விஷாலை பாராட்டணும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் இறங்கி நின்று ஒரு தப்புன்னு தெரிஞ்சு அதுக்காக போராடுற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அந்த கட்ஸை வந்துட்டு விஷாலுக்கு நம்ம வந்து பாராட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சினிமாக்காக வந்துட்டு இந்த பைரேட்டட் டிவிடிஸ்க்காக வந்துட்டு அது தப்புன்னு தெரிஞ்சும் அவர் வந்துட்டு அதை முன் வந்து பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அது விஷால். பேசிக்லி வந்து ஒரு கேமராமேன் அப்படின்றனால எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஒரு பியூட்டியாக காட்டுறாரு. ஸோ உங்களை எப்படி ஃபர்ஸ்ட்டாக எப்படி
இது வரைக்கும் நீங்கள் பண்ண படத்தில் ஃபோட்டோலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக உங்களை அழகாக காமிச்சிருக்காரு படத்தில்? கடுகு வந்து நிஜமாவே வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. எனக்கு ஹேர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி லுக்கு டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ரொம்ப பியூட்டியாக காட்டியிருப்பாரு. அதுதான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். இப்போது ஹேர் ஸ்டைல் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு உனக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். கடுகு பார்த்தாலே ஒரு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் லுக் இருக்கும். அது வந்து மில்டன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வந்து என்னென்னா வந்து இப்போது நம்ம ஃபேன்ஸோடைய சில கொஸ்டின்ஸ் ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதனால் இது வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்காது. என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ நான் அப்படி தான் கேட்பேன், ரைட்டுங்களா? நீங்கள் கோலிசோடா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி படமாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்து வந்த படமாக இருக்கட்டும், இந்த 10 வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அது எந்த இடத்துல மிஸ் ஆச்சு சார்? ஐயோ 1% கூட எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை பிரதர். அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறேன்னு பரத்தை வச்சு நாங்கள் ஒரு ஃபஸ்ட் படம், என்னோடய ஃபஸ்ட் படம். செகண்ட் கோலிசோடா, தேர்ட் 10 ஃபோர்த் இப்போ கடுகு. இந்த 4 படத்துலேயும் எந்த படத்துலையும் வந்து எனக்கு பிடிக்காத விஷயங்கள் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன டிசிஷன், ஒரு சின்ன ரீரெக்கார்டிங்ஸ், ஒரு சின்ன கட்டிங்னா கூட அது முழுக்க என்னோடய சம்மதத்தில் நான் விரும்பி தான் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் 10 சரி, அழகாக இருக்க ரீவன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ என்ன நல்லா இருக்கு எல்லாமே நல்லா. என்னால் மிஸ்டேக் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார், என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? மிஸ்டேக்லாம் பண்ணவே இல்லை, நீங்கள் எனக்கு டேட் கொடுத்தா கூட நான் இன்னொரு 10 தான் எடுப்பேன், உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் டேட் கொடுங்கன்னா. ஏன்னா நான் 100% கன்வின்ஸ் ஆகி தான் அந்த படம் எடுத்தேன். எங்கேயுமே நான் ட்ராப் ஆகவே இல்லை அந்த படத்தில். இன்றைக்கும் எனக்கு வந்து தெரியல அது ஏன். நான் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி எக்ஸாக்டாக என்ன பிடிக்கல உங்களுக்கு, எக்ஸாக்டாக கோலி சொல்லுவாங்க என்ன பிடிச்சது, என்ன மிஸ் ஆகிருக்கு சார், ஏதோ சம்திங் மிஸ் சார், இது வந்து சார் இது வந்து அப்படி தான் எல்லாம் சொன்னாங்களே தவிர இதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ண யாரும் சொல்லலை. ஒருவேளை பாயிண்ட் அவுட் சொல்லியிருந்தா எனக்கு ரியலைஸ் ஆயிருக்குமோ என்னவோ. நான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி, நீங்கள் தான் இருந்தால் சொல்லுங்களேன், ஓப்பனாக சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் 10 பிடிக்கல சொல்லுங்கள். இல்லை சார், அது 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 வந்து பிடிக்கல அப்படின்றது இல்லை சார், அது ஒரு ஃபீல், அவ்வளோதான். அதான் யாருக்குமே சொல்லதில்லை. இப்போ பரத்தில் பேசியிருக்கேன், சுபிக்ஷாட்ட பேசியிருக்கேன், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே நான் பேசியிருக்கேன். 10 ஏன் நல்லா பண்ணல. நான் ஆந்திரா தேசத்தில் அந்த படத்தை திரையரங்கில் பார்த்தேன். ஒரு ஹாலிவுட் ஃபில்ம், அது டவுட்டே கிடையாது. விக்ரமை அவ்வளோ அழகாக யாரும் அது வரைக்கும் காமிச்சதில்லை எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ரொம்ப வருஷம் சர்வீஸ் பண்ண பிறகு என்ன அழகு, என்ன ஒரு பியூட்டிஃபுல் மூவி. சார் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். 2 சிஸ்டர்ஸ் சென்டிமெண்ட்ஸ் இருந்தது. விக்ரம்க்கு ஒரு தங்கச்சி, அதுக்கு ஒரு கதை. வில்லனுக்கு ஒரு தங்கச்சி, அதுக்கு ஒரு கதை. அந்த 2 தங்கச்சிங்களையும் நம்ம இல்லாமல் பண்ணியிருந்தோம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட், வெரி சூப்பர் மூவி அது. அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. அவ்வளோ ஃபாஸ்ட், அவ்வளவு அழகு, அவ்வளவு ஸ்பீடு, அவ்வளவு மாடர்ன், வெரி குட் மூவி. ஏதோ கதை சொல்லி ஆகணுமேங்கிறதுக்காக நாம் ஒரு சின்ன வழக்கமாக இருக்கிற அந்த சின்ன சென்டிமெண்ட்டுக்குள்ளே சார் கை வச்சிட்டார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக். நீங்கள் வந்து ஒரு படங்களுக்குமே வந்து நீங்கள் அந்த 5 படம் எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்த படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் அஜித் சார் வச்சு பண்ணியிருக்கீங்க, ஆதிவன் சார் அதில் இருந்திருக்காங்க, விக்ரம் சார் வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணலாம், அந்த மாதிரி மறுபடியும் ஒரு மாஸ் அப்பீல் வரலாம், நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஏன் ட்ரை பண்ணல சார்? நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க மிகப்பெரிய டேரக்டர் ஏன் படுக்க வச்சுட்டீங்க, நடிகரை கொண்டு வந்துட்டீங்க எழுப்பி? விக்ரம் சார், அஜித் சார், சரத் சார், இப்படி எல்லாரையும் நான் வச்சு படம் பண்ணிக்கிறேங்கிறதுக்கு நான் போட்டுக்கிறேன் இந்த கலர் சட்டை உதாரணம். ஏன்னா நீங்கள் இந்த சட்டையை பற்றி ஒன்றுமே யாருமே கேட்கல, நானாவது சொல்லிடணும் சார். பின்னாடி இருக்குது சார். மற்றபடி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு மறுபடியும் ஒரு படம் பண்ணலாம், பெரிய டைரக்டர் ஆகிடலாம், இல்லைனாலும் ஒரு பண்ணலாம். எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், டைரக்டருக்கு பிடிக்காது. நம்ம ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப எவ்ரிதிங் எல்லாமே நம்ம ஏனோ தானோன்னு ஒரு நுனிப்புள் மேயர் மாதிரி பண்ணுறதில்ல. ரொம்ப டீப்பாக ஆழ்ந்து தான் யோசித்து தான் பண்ணுறோம். ஏன்னா பணத்துக்காக கூட நம்ம படங்கள் பண்ணுறதில்ல, அதன் மேலே இருக்கிற அதீத காதல்னால தான் சினிமா பண்ணுறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும்ங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளேவை இன்றைக்கி வரைக்கும் யாரும் அனலைஸ் பண்ணி கூட பார்க்கல. அது ஒரு டாக்டரேட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட். அது அவ்வளோ மெனக்கெட்டு நம்ம உண்மையாக உயிரை கொடுத்து பண்ணுறோம். அதை பற்றி நுனிப்புள் கூட மேயாதபடி சும்மா ரிவ்யூக்கள் வரும்பொழுது எதுக்கு சும்மா நம்ம மெனக்கெட்டு நம்மளை நாமளே வருத்திக்கிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கு அப்ரிஷியேஷன் இருக்கணும், அதை அனலைஸ் பண்ணி பேசணும். முன்னொரு காலத்துலலாம் அப்படி இருந்தது. வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒரு படத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னா எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது. ஸ்டார்ஸ் இருக்கிற படங்களை பற்றி மட்டும்தான் பேசுனா, சம்சாரம் மின்சாரங்கிற ஒரு படமெல்லாம் வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் பெரிய கிட்ட அந்த படம். ஒரு படைப்பை அங்கீகரிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். சுய விருப்பு வெறுப்புகளோட என்ன பிடிக்காது சில பேருங்கிறதுக்காக நான் பண்ணுறதெல்லாம் தப்பாகவே இருக்கிற மாதிரி பண்ணுறது தவறு. ரிவ்யூங்கிறது அது ஒரு தொழில், அதை ரொம்ப கரெக்டாக எழுதணும். அதுதான், அது கிடைக்காததுனால நமக்கு ஒன்றும் பெரிய நாட்டம் இல்லை. தப்பாக நினைக்காதீங்க சார், நான் உண்மையை சொல்கிறேன்.
இல்லை அதான் அஃப்கோர்ஸ் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் வந்து அவங்கவுங்க படங்களில் மேலே இருக்க ஒரு அந்த கனெக்ஷன், அந்த பேஷன் வந்து எப்பவும் குறையவே குறையாது. ரைட் சார், ரைட் சார். அது வெதர் ஃப்ளாப்பாக இருக்கலாம், ஹிட்டாக இருக்கலாம். ஏன்னா சார் சொல்கிறார் பாருங்க, என்னோட படங்கள் எனக்கு எந்த குறையும் தெரியலங்கிறாரு. அந்த குழந்தைகள் மேலே அவருக்கு எந்த குறையும் தெரியல. ஏன்னா அவர் 100%ல் 200% ரொம்ப ரைட்டாக பண்ணியிருக்கிறதா நம்புறாரு. ரைட், ஓகே இல்லையா? நம்ம இப்போ நீங்களும் சொல்ல முடியல, அவரும் சொல்ல முடியல. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த படத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டேன். ஓகே, அது ஒரு ஹாலிவுட் மூவி. எவ்ரி ஷாட், எவ்ரி விஷயங்கள் நம்ம சாதாரணமாக இங்கே பார்க்குற மாதிரி இல்லை. அது ஹாலிவுட் மூவியாகவே பண்ணாமல் ஒரு தமிழ் படமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணதுனால சின்ன மிஸ்டேக். அப்படித்தான். ஓகே, அதனால் எல்லோரும் ஹாலிவுட் படத்தை திருப்பி இன்னொரு தடவை பாருங்கப்பா. சார் இந்த கோலி சோடா பண்ணும்போது வந்து ஒரு த்ரோட் ஒரு லாங் ஷாட் ஒன்று இருக்கும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று ரியாலிட்டியாக பண்ணியிருப்பீங்க இருக்கிற விஷயத்தை வச்சு. அந்த மாதிரி இங்கே த்ரோட் ஷாட்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இதில் இருக்குது, கடுகு படத்தில் இருக்குது? 2 இடத்துல வந்து ஒரு 3.5 minutes லெங்க்தி ஷாட் வருது. இன்டர்வல் கிட்ட ஒரு கோயிலில் வந்து படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் அங்கங்கே அசம்பிள் ஆகிருக்கும். ஸோ அவங்க எல்லோரையும் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு 3.5 minutes லாங் ஷாட், நைட் எஃபெக்ட் வேறு. ஸோ ப்ராக்டிக்கலாக லைட்டை வந்து ஹைட் பண்ணி எல்லாரையும் லைட் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த பர்டிகுலர் ஷாட், அந்த ஷாட்டை பர்டிகுலராக சூர்யா சார் படம் பார்த்துட்டு சொன்னார், எப்பா எப்படி எடுத்தீங்க அது அப்படின்னு. அதே மாதிரி கோலி சோடாவில் எடுத்த ஒரு ஃபைட் இருக்குல்லையா, அந்த ஃபைட் தான் வந்து படத்தோட பேக் போன். சின்ன பசங்க வந்து எப்படி பெரிய ஆளுங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டை நோக்கி தான் முழு கதையும் நகரும். அந்த ஃபைட் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பரத் சொல்லுவார். இல்லை நிஜமாலன்னா புரியல. கதையில் நம்ம கதையை கேட்கும்போது அது ஒரு நம்பகத்தன்மை இருக்காது. இப்போ எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு சோலோ ஃபைட் இருக்குது அப்படின்னா, பட் அங்கே தான் வந்துட்டு டைரக்டரோட க்ரியேட்டிவிட்டி, ஃபைட் மாஸ்டரோட க்ரியேட்டிவிட்டி, என்ன புதுசாக பண்ணலாம், இந்த கதையோட கிளைமேக்ஸை வந்துட்டு எவ்வளோ புதுசாக ப்ரெசென்ட் பண்ண முடியும், அதை நிறைவாக எப்படி கொடுக்கலாங்கிறதுல வந்து தான் அவங்க க்ரியேட்டிவிட்டி உள்ளே வந்தது. ஸோ இதுக்கு அவங்க பண்ண ஹோம்ஒர்க்கே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25-30 days கிட்ட அவங்களே உட்காந்து இந்த படத்துக்காக அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ கன்வின்சிங்காக சொல்லணும். சும்மா 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், காமெடி ஆகிடும். இவ்வளோ தூரம் பார்த்த படம் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு அது காமெடி ஆகிடுச்சுன்னா நிறைவாக நிற்காது. போயிட்டு எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பெரிய மனுஷனை அந்த ஒரு கடுகு மாதிரி இருக்கிற ஒரு ஆள் அடிக்கிறாரு அப்படிங்கிறது அவ்வளோ கன்வின்சிங்காக சொல்லணும். அது சொல்லி முடிச்சுட்டு அதில் ஒரு லாஜிக் கடைசியில் சொல்லி முடிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். சார் இந்த இடத்துல உங்கள் வயசு தெரிய வருது, இதை பற்றி நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கலையா? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் வந்து 20 வயசு அதிகமாக ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணுறது சும்மா வாங்க, சவால் தான், அது பெரிய சவால். ஒரிஜினல் வயசு 20 வயசு அதிகமாக சினிமாவில் நடிக்கணும், எவ்வளோ கஷ்டம். ரைட், கண்டிப்பாக. நான் ஒரு ராஜகுமாரன்னு பேர் வச்சிருக்கிறது கூட எல்லா காலத்துலேயுமே யூத்தாகவே இருக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் வச்சேன். சின்ன இளவரசன் தான் அவர், ராஜாவே ஆக மாட்டேன், ராஜகுமாரன் தான் எப்போவுமே. இல்லை சும்மா சொல்லியிருக்காங்க ராஜகுமாரன் மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்ட்டு. எல்லா காலத்துலேயும் எந்த வீட்லேயும் எல்லா மாயாஜால கதைகள்லையும் இருக்குமே. அப்படியெல்லாம் யோசிச்சு தான் அந்த பேர் வச்சேன். அப்படியே இருக்கிற மாதிரியே வாங்க சார் அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் கூட மேக்கப்பு மை இதுவும் போட முடியல. ஆனால் ரசிகர்கள் நம்ப மாட்டாங்க. அவர் ஏதோ கெட்டப் பண்ணியிருக்கிறாரு, அவர் ரொம்ப அடுத்த படத்துக்கான அவர் ஒரு யூத், அவர் எவ்வளோ இளமையானவர், அவர் போய் இப்படி கெட்டப் மாற்றி நடிக்க வச்சுருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் இப்போ ஹீரோயின் வந்து உங்க கூட கமிட்மெண்ட் ஆகி டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் சாங்கோ இல்லை லோக்கல் கோயம்பேடுக்குள்ளேயாச்சும் சாங் ஏதாவது ஒரு வச்சாங்களா? ஃபாலோ டான்ஸ் இருக்குது ரஷ்யன் கல்ச்சரில் இருக்கிற. ஃபாலோவா பேலோவா சார்? பாலே பேலே பாலே பாலே ரொம்ப வலிக்குது எனக்கு. 12 வருஷமா. சரி, பாலே டான்ஸ் மாதிரி ஒன்று, குச்சிப்புடி மாதிரி ஒன்று, கதக்கு மாதிரி ஒன்று, இப்படி 3-4 சாங்கு ஓட இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் என்னை கமிட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு சாங்கும் இல்லை, ஒரு டான்ஸும் இல்லை. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. பாலோ என்னன்றதை சொல்லிட்டு சார், பாலோவா பேலேங்க அது பேசிக்லி. ஸோ அதுதான் அதுக்கு மேலே அதை பற்றி இந்த இன்டர்வியூவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை நான் ஒரு ஆனால் ராஜ்குமார் வந்து படத்தில் டான்ஸ் ஆடிருக்காரு. சார் பேலே தெரிஞ்சவர் வந்து நீங்கள் ஆட விடல போல இருக்கே, தெரியாதவங்களுக்கு அந்த டான்ஸ். இந்த படம் வந்து வேறு மாதிரியான ஒரு படம். ராஜ்குமார் வந்து 6 months கிளாஸ் போனார் அந்த புலி டான்ஸுக்கு. புலி டான்ஸுங்கிறது வந்து ஃபுல் கம்ப்ளீட் பாடி எக்ஸசைஸ் மாதிரி ஒரு பயங்கர டயர்டிங் ப்ராசஸ். மோரோவர் அது அந்த பாடி ட்ரெஸ் போட்டு பெயிண்ட் பண்ணி எல்லோ பிளாக் பெயிண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம். இடுப்பில் ஒரு வால் வேறு இருக்கும், அதையும் அந்த பொசிஷனில் மெயின்டைன் பண்ணின்றது வந்து 6 months கிளாஸ் போய் படத்தில் வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒரு
2.5 minutes லெங்க்த்துக்கு ஒரு டான்ஸ் வரும், புலி டான்ஸ். அவர் ஆடி முடிச்ச அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் வந்து அப்படியே ஆன்னு வாயப்படந்துட்டாங்க, என்னங்க நடக்குது, என்னங்க இந்த ஆள் இப்படி பண்ணுறாருன்னு. ரொம்ப லேட் நைட் வேறு எடுத்தோம்ல, நைட்டு ரொம்ப டயர்டாக பாவம், ரொம்ப அருமையான டான்ஸ் சார். இந்த ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு காரணம் நம்ம ஏதாவது பேசினா நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை நிஜமாலுமே இது இப்படி தான் அப்படிங்கிறதுக்காகவா? அவர் கவலைப்பட்டார் சொல்லிடுங்க. இல்லை, பிறர் பேசும்பொழுது நம்ம ஆழ்ந்த அமைதியோடு அதை அவங்க பேசுகிறதுக்கு அனுமதிக்கணும். அதுக்காக தான் அமைதியாக இருக்கிறேன். மிகப்பெரிய அலைகளை எழுப்புகிற கடல் நடுவில் அமைதியாக தானே இருக்குது. இங்கே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். சொல்லிட்டேன் சார், அவங்களுக்கு லீட் கொடுத்துட்டேன். ஆமாம், சுபிக்ஷா படத்தில் பரத் சார் கூட நடிச்சிருக்காங்க. என் கூட ஒன்றும் இல்லைன்னாலும் அவங்களோட சீன்களில் நான் வருவேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க, அப்படியே லட்டு மாதிரி இருப்பாங்க. இங்கே மேம் பார்ப்பாங்களா சார் இது இன்டர்வியூலாம்? யூடியூப் பார்க்குறது உண்டு அவங்க? மேம் பார்ப்பாங்க, இன்டர்வியூ பார்ப்பாங்க. மேம் லட்டு மாதிரின்னு நான் சொல்ல மாட்டேன். பதிவு பண்ணிட்டீங்களா சார்? ஏன்னா அது கொஞ்சம் குண்டாக உருண்டையாக இருக்குமில்ல, நான் கொஞ்சம் ஸ்லிம்மான விஷயமா தான் மேடம்க்கு சொல்லுவேன், அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அது விடுங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன்கள், அவங்களோட விஷயங்கள். தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, ஏஜ் வாரியாக நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்காருல்ல இந்த ஹீரோ அப்படின்னு பர்சனலி ஃபீல் பண்ணது யார்? ஓப்பனாக சொல்லுங்கள். பரத் சார் இருக்காரு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். இல்லை, ராஜ்குமாரன் சாரும் இருக்காரு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். பரத் ராஜ்குமார் சார் 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு தான், அவங்களுக்காக இல்லை. அப்படி அப்படி சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒரு இல்லை முடியும், அது முடியும், அது இருக்கு உள்ள இருக்கு, சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. இல்லை இல்லை அதுதான் அது. சரி, ஓகே. அப்படின்னா பரத் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்னா எதுவுமே இல்லை, பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பிடிக்கும் தெரியாதா உங்களுக்கு? ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ஹெட் வெயிட்டே கிடையாது எப்போவுமே, அது ஒன்று ரொம்ப பிடிச்ச விஷயம். இல்ல அதுவும் இல்ல, அதாவது பழகுனதுக்கு அப்புறம் அது வந்து வேண்டாம். ஜெனரலா நீங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில பரத்னு ஒரு ஹீரோ, அவர்தான் உங்களுக்கு என்ன பிடிச்ச? எப்பவுமே ஃபிட்டா இருப்பாரு, 6 பேக் வைப்பாரு, எல்லா ஹீரோஸும் பண்றாங்க ஆஃப் கோர்ஸ். அப்புறம் ஹி இஸ் a very good dancer, ஓகே, very good actor ஆஃப் கோர்ஸ். சரி, இன்னொரு ஹீரோ போயிடுவோம் சார். இல்லை அவங்க சொல்ல மாட்டாங்க சார். இல்ல, என் கூட இருக்கிறது பரத் ராஜ்குமார் சார், 2 பேரும். சரி, நீங்க அவர்கிட்ட பார்க்க என்ன விஷயம் இவர்கிட்ட இல்ல சொல்லுங்க, எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. ஆனா நீங்க அவர் பேர் தானே ஃபர்ஸ்ட் சொல்றீங்க சார், இது உங்களுக்கு வருத்தம் இல்லையா சார்? இதுல ராஜ்குமார் மேல எங்கேயோ எதிர்பார்க்கறேன், அவங்க நம்ம செட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ராஜ்குமார் சார் பத்தி சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே இருக்கு, எல்லாமே ப்ளஸ் தான். நிறைய நல்ல படங்கள், வெயில் அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எம் மகன் அப்படி இப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி ஒரு மாதிரி கிரிப்பா வச்சுட்டு இருந்தீங்க. நடுவில் வந்து பழனின்னு ஒரு படம் பண்ணீங்க இல்லையா? ஸோ அது எதனால சார், அது எதனால நீங்கள் அந்த படம் கம்மிட் ஆனீங்க? அந்த படம் நான் தான் கேமராமேன். எதனால அந்த மாதிரி படம் பண்ணக்கூடாது, அதுதான் என்னோட கேள்வி. அந்த ஒரு ஃப்ளோ இல்லை, எல்லா ஹீரோஸ்க்கும் எல்லா ட்ரான்சிஷன் லைஃப்பில் தேவைங்க. ஒரே மாதிரி ஒரு மாதிரி கிளீஷியாக ஒரே மாதிரி பேட்டர்னில் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுக்குள்ளே வரும். ஸோ ஏன் கமர்ஷியலாக அப்படி பண்ணக்கூடாது? அந்த டைமில் வந்துட்டு பேரரசர் படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு போயிட்டு இருந்து, திருப்பாச்சியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி படங்களை பார்க்குறதுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம சிட்டியில் வேணால் வந்துட்டு அந்த மாதிரி படங்களுக்கு சில கிண்டல் கேலிகள் இருக்கலாம், பட் தாம்பரம் தாண்டிங்கன்னா வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, அதை வந்து ரசிக்கிறதுக்கு வந்துட்டு ஜனங்க இருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோஸ்க்கும் நடக்கிற ஒரு டிரான்சிஷன் தான் அது. ஒரு ஆக்ஷனில் நம்ம ஏன் கால் எடுத்து வைக்கக்கூடாது? அப்படி தான் எனக்கு பழனி வந்துச்சு. அந்த படம் வந்து வர்த்தக ரீதியாகவும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு எனக்கு. பட் அதையே நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணணுங்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஒரு ஆக்டராக வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். ஸோ வெறும் ஆக்ஷனாக ஒரே மாதிரி ஸ்ட்ரீம்லைண்டாக படம் பண்ணணுங்கிறதுல எனக்கு ஆசை இல்லை. பட் பழனி என்னோட கெரியரில் நல்ல படம். சூப்பர் சார். கடுகு படத்தில் அந்த டீசர் இருக்குல்ல சார், மல்டி ஷாட்ஸ், அது எத்தனை ஷாட்ஸ் சார் மொத்தம்? நீங்கள் எப்படியுமே எண்ணிருப்பீங்க, 10,000 தடவை மேலே பார்த்துருக்கலாம். எத்தனை ஷாட்ஸ் வச்சுருந்தீங்க அதில்? பேட்டி அறிவிச்சிடலாம் சார். போட்டியா? இன்னைக்கு நாளைக்கு விளம்பரத்தில் வருது. கடுகு டீசரில் எத்தனை ஷாட் இருக்குதுங்கிறவங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நாம் ஒரு பட்டம் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக சிங்கம் 3 டீசரோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து 300 ஷார்ட்ஸ் என்னன்னு நினைக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் என்னன்னு தெரியல. அது ஒரு ஒர்க்கிங் பேட்டர்னாக பிடிச்சோம். அதை முதல்ல அப்படி ஸ்லோ ரிதமில் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மொத்தம் 3 பேட்ச் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடப் ஆகி கடைசி கடற்கடன்னு ஃபாஸ்ட்டாக போய் முடியுது. அதில் சாங் ப்ரோமோ, எமோஷனல் டைலாக் ப்ரோமோ அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு படத்தோட ½ அன் அவரே பிரிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன மாதிரி ஒரு ஐடியாலஜி இது? ஏன்னா இப்போ தான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு. அதான் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்து விக்ரம்
கமல் சார் படம் விக்ரம் இருக்குல்ல, ஓகே, அதோட அந்த ஓப்பனிங் போஸ்டர் பழைய இமேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்புறம் நான் வந்து 10th இன்னும் சம்திங் நினைக்கிறேன். மகாராணி 3 காட்சிகள், உதயம் 4 காட்சிகள், காசி 4 காட்சிகள் அப்படின்னு இன்னொரு தேட்டர், மொத்தம் 4 தேட்டர் தான். எனக்கு நல்லா ஞாபகம், ஒவ்வொரு படமும் 4 இல்லை 5 தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த காலகட்டம் இப்போ இல்லை, இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்மளே வந்து கத்தி கூப்பாடு போட்டு தான் எல்லோரும் கூப்பிட வேண்டியிருக்கு. நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் வந்து ஒய்டாக ரிலீஸ் பண்ணி 1 வீக் தான் ஒரு படத்தோட ஷெல்ஃப் லைஃப்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கடுகு ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு மோர் தென் 10 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஆடியன்ஸ், நீங்கள் வந்து எந்த படத்துக்கு போகணும்னு டிசைட் பண்ணுவீங்க? எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்? ஒரு அட்டென்ஷன் எது கிடைக்குதோ அதுதான் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் தான். ஸோ அதுக்காக வந்து இந்த குழந்தைங்களாம் அழுந்து தெரியுமா, அம்மாவை பார்த்து அழுதான் தூக்குவாங்க அம்மா. அதுக்காக அந்த மாதிரி நாங்களும் எதோ ஒன்று கத்தி அந்த 10 படத்தில் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சத்தம் போட வேண்டியிருக்கு. ஒன்ஸ் அப்புறம் தேட்டருக்கு வந்துட்டாங்கன்னா படம் நல்லா இருந்தால் தான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஃபஸ்ட் ஷோ வரைக்கும் தான் இந்த சத்தம்லாம். அதுக்கப்புறம் படம் என்னவோ அதுதான் டிசைட். வேர்ட் ஆஃப் மவுத். சார் இப்போ நல்ல சட்டை போட்டிருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி நானே போய் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன், இல்லை அட்ரஸ் கேட்கலான்னு இருக்கேன். ஆனால் படத்தில் உங்களுக்கு புலி வேஷனில் தான் சார் நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. சட்டையே போட வந்துட்டாங்க போட்டிருக்கேன். காஸ்டியூம் எப்படி, காஸ்டியூம் ஏரியாலாம் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க படத்தில்? எனக்கு இருக்கிற காஸ்டியூம்ஸ் எல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க? சில சமயம் நம்ம விளம்பரம் போடுவோம் இல்லையா, கேஷுவல்ஸ் ராஜகுமாரன் ஷர்ட்ஸ் அப்படின்னு. இவங்க கேஷுவல்ஸில் போய் நல்ல நல்ல சட்டைகள், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸுகளை எடுத்துகிட்டு ரோடாக போய் எவன் கிழிஞ்சு நஞ்சு போன சட்டை வச்சுட்டு இருக்கானோ அவன்கிட்ட போய், சார் இதை வச்சுக்கிட்டு அதை கொடுக்குறீங்களா, இதை வச்சுட்டு அதை கொடுக்குறீங்களா, ரோட்டில் போயிட்டுருக்கிறவன் வந்துட்டுருக்கிறவன் சட்டையெல்லாம் வாங்கி நல்ல சட்டையை அங்கே கொடுத்துட்டு வந்தாங்க சார். செப்பல் உள்பட சார், நல்ல செப்பல். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது பரவாயில்ல சார். காதல் படம் பண்ணும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு அப்போ அந்த கேரவானில் ரோட்டில் மரத்துக்கடியில் தான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவோம். காஸ்டியூம் எங்கேங்கும் போது ஒரு இப்படி இல்லை சார், இப்படி ஒரு சட்டையை எடுத்து காமிச்சாங்க சார். ஒரிஜினலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எங்கேருந்தோ போயிட்டு மெக்கானிக்கிட்டேருந்து ஒரு சட்டையை பிடிங்கிட்டு வந்துட்டானுங்க. டிஷர்ட் அது ஃபுல் அது ஆல்ரெடி அப்போ கிழிஞ்சு ஓட்டையாக தான் கிடக்குது. என்னங்க இது அப்படி? இல்லை சார் வந்துட்டு பாலாஜி சார் இதுதான் போட சொன்னார் அப்படின்னா, இது எப்படி நீங்களே பண்ணி ரெடி பண்ணிங்களான்னு? இல்லை சார், பக்கத்தில் ஒரு மெக்கானிக் இருந்தாங்க, அவங்க சட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டோம் சார் நாங்கள் என்னங்க. அப்படியே கேட்டுட்டு படம் ஃபுல்லாக இதுதான் சார் கண்டினியூட்டி அப்படின்னோடனே லைட்டாக வந்துட்டு எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு மறந்து அந்த கேரக்டருக்குள்ளே போகணுன்னா இந்த மாதிரியான அட்டையர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கேரக்டருக்கு கூடுதல். செருப்பு அதே மாதிரி தான், செருப்புன்னு சொன்னாலும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஒரு செருப்பு ஷாட்டுக்கு அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க சார். அந்த செருப்பை எவ்வளோ டீட்டெயில் பண்ணி அந்த காலில் வந்துட்டு மெக்கானிக் அப்படி தான் இருப்பாங்க. அந்த நகத்துலேருந்து அந்த செருப்பு வண்டி ஓட்டுறதுல கூட ப்ராப்பரான ஒரு ஹவாய் செருப்பு சைடில் இல்லை, அந்த ஒரு கால் ஷாட் ஒன்று இருக்கும், பாலாஜி சார் பண்ணியிருப்பார். அதை ப்ராப்பரான ஒரு ஹவாய் செருப்பு, புது செருப்பை எடுத்து அதை வந்துட்டு பழசுப்படுத்துறது இல்லாமல் ஒரு ஒரிஜினலாக யாரோ மெக்கானிக்கிட்டே வாங்கிட்டு செருப்பு. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு சில இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ எனக்கு நல்ல காஸ்டியூம் இந்த படத்தில் கிடச்சிது, எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு 4-5 மாலை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது ராஜ்குமார்னு அந்த மாலைலாம் கொடுத்து முடிச்சுட்டு டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்துகிட்டு, சார் கிளம்பிட்டுமா சார் அப்படின்னு கிளம்புனாரு. மாலையெல்லாம் அப்படி கழட்டுவேன் சார், கழட்டாங்க சார், அது எப்போவுமே நீங்கள் போட்டுக்கணும். இல்லை சார் டெஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு. இல்லை சார், அது உங்களுக்கு உடம்புல எப்போவுமே இருந்தால் தான் அது வந்து உங்களோட செயினாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைன்னா டெய்லி வந்து மேக்கப் போடுற மாதிரி அதை போட்டுவீங்க, அதில் டெய்லி அதை போட்டுங்க அப்படியே பார்த்தாரு. என்ன படம் எடுக்கிறாங்க, நம்மளாம் எடுக்கலையா படம், அப்புறம் வந்து போட்டால் ஃபீல் வராதா? அப்படி வரலன்னா அவ்வளோ நடிகை இப்படிலாம் திட்டிட்டு போகிறார் வீட்டுக்கு. சார் கோபப்படுவாரா சார்? ஏன்ட்டு காட்ட மாட்டார், பசங்கிட்ட காட்டுவார். மறுநாள் வந்தார், வந்து சார் வீட்டுக்கு அந்த மாலையோடு போனேன் சார். சரி ஓகே மேடம் வந்து இது என்னன்னு கேட்டாங்க சார். நான் சொன்னேன் இந்த மாதிரி டைரக்டர் வந்து இதெல்லாம் போட்டுக்க சொன்னார். நான் மேடம் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து மாட்டு சங்கிலி கொடுத்து போட சொன்னால் கூட நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதனால் இது இன்னும் நான் போட்டுக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் ராஜ்குமார் மேடம்ட்டு சொல்லுங்க. தேவயானி மேடம், உங்களுக்கு ஒரு கதையை வசனத்தை எழுதி உங்களை வச்சு எடுக்கணும்னு அவருக்கு தோணி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மில்டன் சார் அவங்க பாராட்டிட்டு, எவ்வளவோ ஹீரோஸ் இருக்காங்க, எவ்வளவோ படங்கள் பண்ணலாம், அவர் போய் ஏதோ ஒரு கதையை ரெடி பண்ணி அதுவும் உங்களுக்காக ஒரு டிசைன் பண்ணிகிட்ருக்கிறாருன்னா, அதுவும் நீங்கள் அவரை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கீங்க உங்கள் படங்களில். அதையும் ராஜ்குமார் படத்தில் வந்து நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன், காதலன் படத்தில், அதை சொல்கிறாரு. ஆமாம், அதுக்கப்புறமும் உங்களை எல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு விஜய் சேனலில் போகும்பொழுது ஒரு மேடம் ஜட்ஜாக உட்காந்துருக்கும்போது,
முதலாளி அம்மா வணக்கம் அப்படின்னு உடனே அவ்வளோதான், அவங்க அப்படியே நெகிழ்ந்துட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நம்ம படம் எடுத்தோம், இன்னும் என்ன ஞாபகம் வச்சுட்டு அந்த மனுஷன் முதலாளி அம்மான்னார், எவ்வளோ நல்ல மனுஷன் அவர். அப்படி ஈஸியாக ஏமாந்துட்டாங்க. ஓகே. அப்புறம் மாஸ் ஃபில்ம் நம்ம பேசிகிட்டு இருந்ததில்ல, மனசை தொட்டால் அது மாஸ் ஃபில்ம் சார், கண்ணை மட்டும் தொட்டுட்டு போனால் அது பாஸ் ஃபில்ம் சார், கண்ணு பக்கத்துலேயே வரலன்னா அது ஸ்மாஸ் ஃபில்ம் சார். இவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. காதலுக்கு மரியாதைன்னெல்லாம் நம்ம ஒரு படம் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கி அதே கதையை படமாக எடுக்க சொன்னால் அதே டைட்டிலே வைப்போம், போங்கடா நீங்களும் உங்கள் தங்கச்சியும், இப்படி தான் வைப்போம் இல்லையா? அதனால் இன்றைக்கி ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கிறதுனால மாசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆடியோ லான்ச்சில் ஒரு ஆட்டோ டிரைவர் வச்சு பேச வச்சிங்க இல்லையா, அது எல்லாருடைய வியூவை விட அதிகமாக போயிடுச்சு, செம வைரல் ஆயிடுச்சு அந்த விஷயம். இவர் எதுக்கு பேசுகிறாரு, பட் நல்லா பேசுகிறாரு, இவர் கரெக்டாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எதனால அந்த கான்செப்ட் சார் அப்படி போனீங்க? அதான் எளிமையான மனிதர்கள் தான் வந்து வலிமையானவர்கள்ன்றதான் இந்த படத்தில் நம்ம சொல்ல விரும்பின விஷயம். தனக்கு எல்லா தகுதியும் இருந்தும் பரத் வந்து படத்தில் கடைசியில் வந்து ஒரு நேர்மையை தான் செலக்ட் பண்ணுவார் தன்னோட ஆப்ஷனாக. நம்ம படத்தோட கான்செப்ட் வந்து சிம்பிளிசிட்டி தானே, நம்ம ஏன் வந்து இதை வந்து அப்படி யோசிக்கணும்னு சொல்லிட்டு, உண்மையிலே ஆக்சுவல் லைஃப்பில் இந்த கடுகு மாதிரி யாரெல்லாம் இருக்கா, தான் செய்யும் வேலையை நேசித்து 100% டெடிகேட் பண்ணி மற்றவங்க தன்னை எப்படி பார்க்குறாங்கன்றத பற்றி கவலைப்படாமல் தான் கண்ணாடியில் எப்படி பார்த்துக்கிறோம் நம்மளை அப்படிங்கிறத பற்றி மட்டும் கவலைப்படுற யாரோ ஒரு ஆளாக பிடிக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு 10 பேரை பிடிச்சிட்டோம். அதில் ஒரு 3 பேர் தான் அன்னைக்கு வந்தவங்க. இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஆகட்டும், இந்த ஹோட்டல் கப்பிள்ஸ் ஆகட்டும், இந்த ஆட்டோ டிரைவர் ஆகட்டும். இந்த ஆட்டோ டிரைவர் வந்து நல்லா பேசுவாருங்கிறது வந்து நான் ஸ்மெல் பண்ணேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப தெளிவான ஆள்னு. ஆனால் இவ்வளோ நல்லா பேசுவார்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த ப்ரெஸ் மீட் அந்த ஹாலே வந்து உளுந்து சிரித்து என்ஜாய் பண்ணி அவங்கவுங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுகுலாம் வந்து கடுகு ஆயிடுச்சு அங்கே. சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், கடுகு படம் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுக்கு முன்னாடி, அந்த 2D நிறுவனம் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த சீனில் அவர் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஆனார் இந்த படத்தோட? கடுகுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஒரு குழந்தைகளில் வந்து அழகாக இருக்க குழந்தைய வந்து யார் வேணால் தூக்கி கொஞ்சிருவாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டை வந்து தூக்கி கொஞ்சிறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மனப்பக்குவம் வேணும். ஸோ இதை வந்து சாதாரணமான ஆளுங்கிட்ட நம்ம இது கொடுத்து இதை ரிலீஸ் பண்ணோம்னா இதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நானும் என் தம்பி பரத்தும் டிஸ்கஸ் பண்ணி, சூர்யா சார் வந்து எனக்கும் பழக்கம், நான் பரத் வந்து என்னோடய தம்பி வந்து அஞ்சான் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அவனுக்கும் சூர்யா சார் பழக்கம். ஸோ டெக்ஸ்ட் பண்ணணும் சாருக்கு. ஒரு 4-5 டேஸில் பார்க்குறேன்னாரு. பார்த்துட்டு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு அவர் ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணது பரத்தை அப்ரிஷியேட் பண்ணார். பரத்தை என்ன சொல்லி நான் இந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க, எப்படி நான் படம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு எனக்கு, ஓகே, ஆனால் அவர் என்னவா ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு தான் கேட்டார். அப்புறம் ராஜ்குமார் செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா, அந்த கேரக்டர் வந்து செம்ம கேரக்டர்ண்ணா அப்படின்னாரு. 2D அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து அவங்க நல்ல படங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே தயாராக இருப்பாங்க. இந்த மாதிரி ரேர் ஃபிலிம்ஸ், ரேர் கண்டென்ட் இருக்க ஃபிலிம்ஸை பண்ணுறதுக்கு தான் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம பண்ணணுன்ற மோட்டிஃபில் தான் அவங்க படமே ஆரம்பிச்சிருக்காங்க, கம்பெனியே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கடுகு வந்து ஃபஸ்ட் ஃபில்மாக 2Dயில் வருதுன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் வந்து ஒரு 5 பேரை நீங்கள் கூப்பிட்டு போகலாம், சினிமா செலிப்ரிட்டிஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ஸ் அப்படின்னா யாரை கூப்பிட்டு போவீங்க? இனி வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஆர்யா, ஜெயம் ரவி, அருண் விஜய், ஷாம், இவங்களாம் நான் ரெகுலராக டச்சில் இருந்து என்னோடய வெல்பீயிங்க்கு என்றைக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஒரு ஃபீமேல் அப்படின்னா யாரை கூப்பிட்டு போவீங்க? எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஆக்ட்ரஸ் பூஜா நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க இங்கே தமிழ் படங்கள் பண்ணுறதில்ல, ஸ்ரீலங்கன் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ரீசெண்டாக எனக்கு ஆக்ட்ரஸில் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா யாரும் பெருசாக இல்லை. பட் ஆஸ் அ மேல் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு ஹீரோஸில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேர் ரெகுலராக நாங்கள் மீட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் விஷால். செட்டுக்கு வந்து விக்ரம் சார் வந்ததா நியூஸ் எல்லாம் வந்தது. அவர் உங்களுடைய நடிப்பை பார்த்தோ இல்லை இதில் நீங்கள் பண்ணுற ரோலை பார்த்தோ பழைய ஞாபகங்கள் என்ன சொன்னார், இந்த புது புலி வேஷத்தை பற்றி அவர் என்ன சொன்னார்? ஒரு நாள் சார் சொன்னார், விக்ரம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு, உங்களை பற்றி சொன்னேன் அப்படின்னாரு. என்ன சார் சொன்னார் அப்படின்ட்டு, என்ன சார் விக்ரம் வராருன்னா அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் நடிக்கிறேன் அப்படின்றாரு. ஐயா சார் எப்படியாவது ஓகே பண்ணிடுங்க சார், பெரிய பேமெண்ட். என்ன ரோல் சார்? என்ன ரோல்? என்னோட ரோல் தான். உங்கள் ரோல்
அப்படின்னு சொன்னேன். இப்படியாவது அவர் ஓகே பண்ணி அந்த படத்தை பண்ணுங்கள் சார், ஒரு பெரிய பேமெண்ட் உங்களுக்கு ரெடி, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா என்ன வேணாலும் பரிட்சார்த்தம் பண்ணிக்கலாம் சார்னு சொன்னேன். இல்லை ராஜ்குமார், கதை ஒர்க் அவுட் ஆகாது, கதைக்கு தான் நமக்கு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னாரு. விக்ரம் சார் அவ்வளோ தூரம் அந்த கதை மேலே இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. அப்புறம் அவர் நடிக்கலை, நான் தான் நடிக்கிறேன்னு முடிவாயிடுச்சு. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போய் ஒரு நாள் லொக்கேஷனுக்கே வந்துட்டார். நேராக வந்து கேமராவுக்கு அந்த பக்கம் சேரை போட்டு உட்காந்துட்டு, நடிக்கிறியா, நீங்கள் எப்படி நடிப்பேன், நடி பார்க்கலாம் அப்படின்னு புஜமெல்லாம் தட்டிட்டு, நடிச்சிரு நடி 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 அப்படின்ட்டு நம்மளை ரொம்ப சத்தாச்சிட்டு இருந்தார். அப்புறம் என்ன சொல்கிறது சார், நாங்கள்லாம் வந்து சின்ன ஆளுங்க, நீங்கள்லாம் நேஷ்னல் அவார்டு அந்த அவார்டு இந்த அவார்டு வாங்கிட்டு எத்தனையோ கதாபாத்திரங்களை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே தெம்பாக பேசுகிறீங்க, கொஞ்சம் விடுங்க சார் அப்படின்னு சொன்னோம். சாப்பாடுன்னொன்னே உடனே கார் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஏதோ பர்கரோ என்னவோ, புலிப்பாண்டிக்கெல்லாம் தெரியாத விஷயம் தானே அது, அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்து ரொம்ப ரசித்து இது பண்ணிட்டு அப்படின்னுலாம் சொல்லிட்டு போனார். ஸோ கடுகு, இந்த படத்தை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்டர்வியூ மட்டும் நீங்கள் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் பாருங்கள். தயவு செஞ்சு படத்தை எடுத்துகிட்டு இன்டர்நெட்டில் யூடியூப்லேயே பார்க்காதீங்க. இது நாங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த பைரசிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பல வெப்சைட் வந்துட்டு போட்டி போட்டு வந்துட்டு ஒரு படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோங்கிறதுல வந்துட்டு ஈகோயிஸ்டிக்கான ஒரு ரேஸ் ஓடிட்டுருக்கு. அது சினிமாவை நம்பி பல குடும்பங்கள் இருக்குது, பல பேரோட க்ரியேட்டிவிட்டி இருக்குது, உழைப்பு இருக்குது. ஸோ ரசிகர்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ப்ரூவ் பண்ணியிருக்கு யூஆ மியா அப்படிங்கிற அந்த ஷோ. அண்ட் அதில் பார்த்த பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா பயங்கர அப்டேட்டில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வேறு என்னென்ன விஷயங்கள் சினிமாக்குள்ளேயும் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ சினிமிக்ஸில் பார்க்கலாம்.